வணக்கம். இந்திய பெருங்கடலில் இலங்கையின் தென்கடற்பரப்பிற்கு அருகே ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்காவால் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவம் சர்வதேச அரசியலில் ஒரு போர்க்கால சூழலை உருவாக்கியுள்ளது. சுமார் 100 மாலுமிகளின் உயிரிழப்பு, மீட்கப்பட்டவர்களின் எதிர்காலம் மற்றும் இலங்கை எடுக்கப் போகும் சட்ட ரீதியான முடிவுகள் என இந்த விவகாரம் பல திருப்பங்களை கண்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த மார்ச் 4ஆம் தேதி அதிகாலை 5-8 மணியளவில் இலங்கையின் காலி கடற்பரப்பிலிருந்து சுமார் 19 தொடக்கம் 40 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சர்வதேச கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய கடற்படையின் ஐரிஸ் டெனா என்ற போர்க்கப்பல் திடீர் தாக்குதலுக்கு உள்ளானது. அமெரிக்காவின் USS சார்லோட் என்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட அதிநவீன மார்க் 48 டோர்பிடோ தாக்குதலால் இந்த கப்பல் சில நிமிடங்களிலேயே கடலில் மூழ்கியது. 2ஆம் உலக போருக்கு பிறகு ஒரு நீர்மூழ்கி கப்பல் மற்றொரு நாட்டின் போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்த மிக அரிதான மற்றும் அதிர்ச்சிகரமான சம்பவமாக இது பார்க்கப்படுகின்றது. தாக்குதலுக்குள்ளான கப்பலில் இருந்த சுமார் 180 மாலுமிகளில் 87 பேர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை முன்னெடுத்த துரித மீட்பு நடவடிக்கையினால் 32 மாலுமிகள் உயிருடன் மீட்கப்பட்டனர். அவர்கள் தற்போது காலில் உள்ள கராபெட்டிய போதனா மருத்துவமனையில் பலத்த பாதுகாப்புடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே ஈரானின் மற்றொரு போர்க்கப்பலான ஐரிஸ் புஷர் இயந்திர கோளாறு காரணமாக இலங்கையின் உதவியை கோரியது. மனிதாபிமான அடிப்படையில் அந்த கப்பலில் இருந்த 200க்கும் மேற்பட்ட மாலுமிகளை மீட்ட இலங்கை அரசு அந்த கப்பலை தற்போது திருகோணமலை துறைமுகத்தில் தடுத்து வைத்துள்ளது. அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை தலைமையகம் இந்த தாக்குதலை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஐரிஸ் டெனா ஒரு சாதாரண கப்பல் அல்ல, அது ஆயுதங்கள் ஏந்திய ஒரு முறையான இராணுவ இலக்கு என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸ்ஷெட் தெரிவித்துள்ளார். ஈரான் இந்த செயலை கடலில் நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான அட்டூழியம் என்று வர்ணித்துள்ளது. தமது கப்பல் எந்தவித ஆயுதங்களுமின்றி அமைதி பயணத்தில் இருந்தபோது அமெரிக்கா சர்வதேச விதிகளை மீறி தாக்கியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு அமெரிக்கா தகுந்த விலையை கொடுக்கும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் உள்ளக தகவல் தொடர்பு ஒன்றை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தகவல் குறித்து பதிலளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர், ஐரிஸ் புஷர் கப்பலின் மாலுமிகள் மற்றும் ஐரிஸ் டெனா கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் தொடர்பான இறுதி முடிவு முழுமையாக இலங்கையின் தீர்மானமே என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை கையாளும் விடயத்தில் இலங்கையின் இறையாண்மையை அமெரிக்கா முழுமையாக மதிக்கிறது என்றும் அது இலங்கையின் உள்நாட்டு சட்டங்களும் சர்வதேச சட்ட பொறுப்புகளும் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை தற்போது ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் இந்த விவகாரத்தில் இலங்கை எந்த ஒரு நாட்டின் அழுத்தத்திற்கும் பணியாது என்றும் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலேயே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எமது முன்னுரிமை மனிதாபிமான உதவி மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகளை பின்பற்றுவதே என்று அவர் புதுடில்லியில் நடைபெற்ற ரைசினா மாநாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்ட உடன்படிக்கை மிக முக்கியமான சட்ட கருவியாக உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்ட உடன்படிக்கை விதிகளின்படி ஒரு நாட்டின் கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகும் அல்லது ஆபத்தில் இருக்கும் மாலுமிகளுக்கு உதவி வழங்க வேண்டியது அந்த கடலோர நாட்டின் கடமையாகும். இலங்கை அந்த மனிதாபிமான கடமையை சரியாக செய்துள்ளதாக அமெரிக்காவே பாராட்டியுள்ளது. மாலுமிகளை திருப்பி அனுப்புவதா அல்லது தடுத்து வைப்பதா என்பது குறித்த இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் இலங்கையின் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களின் கீழ் இலங்கையிடமே உள்ளது. அமெரிக்கா தனது தாக்குதலை ஆயுத மோதல்கள் தொடர்பான சட்டத்தின் கீழ் நியாயப்படுத்துகிறது. ஆனால் நடுநிலை நாடான இலங்கை தனது கடல் எல்லையை பயன்படுத்தி மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. சர்வதேச அரசியலில் வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான மோதல் இன்று இலங்கையின் வீட்டு வாசலுக்கு வந்துள்ளது. ஒருபுறம் அமெரிக்காவின் அழுத்தம், மறுபுறம் ஈரானுடனான இராஜதந்திர உறவு மற்றும் சர்வதேச சட்ட கடமைகள் என இலங்கை அரசு பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளது. மீட்கப்பட்ட 32 மாலுமிகளின் எதிர்காலம் மற்றும் திருகோணமலையில் உள்ள ஈரானிய கப்பலின் நிலை குறித்து இலங்கை எடுக்கும் முடிவு வரும் நாட்களில் சர்வதேச அரங்கில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுபோன்ற உடனுக்குடனான சர்வதேச செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.